ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 5 மாளிகைகளில் தேடுதல். பேரறிவாளரான ஹனுமான் ஆகாயத்தோட மத்தியில் வந்திருக்கிறதும் நல்ல கிரணங்களோடு இருக்கக்கூடியது பேரொளியை ரொம்ப அழகாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறதும் கொட்டில்ல மதம் இருக்கக்கூடிய ஒரு காளை எப்படி தெரியுமோ அது மாதிரியும் ரொம்ப காந்தியாக இருக்கக்கூடிய பூர்ணச்சந்திரன், அதாவது முழு நிலவு பௌர்ணமியை பார்க்குறாரு. மக்களோட பாவங்களோட விளைவாக துயரங்களை போக்கிக்கிட்டும் பெருங்கடலை பொங்க வச்சுக்கிட்டும் எல்லா பிராணிகளையும் நல்லபடியாக விளங்க வைக்கக்கூடிய இந்த ஆகாய வீதியில் அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த அழகான பௌர்ணமி நிலவை பார்க்குறாரு. எந்த திருமகள் உலகத்தில் மந்திரமலையில் இருக்கிறாங்களோ, பிரதோஷ காலத்தில் பெருங்கடலில் இருக்கிறாங்களோ, நீர்நில தாமரைகளில் இருக்கிறாங்களோ, அழகா ஒளி செழுமை வெற்றி உற்சாகம் மகிழ்ச்சி இது இத்தனைக்கும் ஒரு உருவமான இருக்கக்கூடிய ஒரு தேவதை மகாலட்சுமி சந்திரன்கிட்ட இருக்கிறத பார்க்குறாங்க. வெள்ளிக்கூண்டில் அடைப்பட்டுருக்கிற அன்னம் மாதிரி, மந்திரமலை குகையில் இருக்கிற செங்கம் மாதிரி, செருக்காக இருக்கக்கூடிய யானை மேலே உட்கார்ந்துருக்கிற நல்ல வீரன் மாதிரி, ஆகாயத்தில் இருக்கிற சந்திரன் பிரகாசமாக இருக்கிறாரு. கூர்மையாக இருக்கக்கூடிய கொம்புகளை வச்சிருக்கிற காளை மாதிரி, உயர்ந்த அந்த முகடு பகுதிகளை வச்சிருக்கக்கூடிய மலை மாதிரி, தங்கப்பூன் கட்டின தந்தங்களை இருக்கக்கூடிய யானை மாதிரி எல்லா கலைகளும் நிறைஞ்ச சந்திரன் பிரகாசிக்கிறாரு. குளிர்ச்சியான அந்த பனித்துளிகளால் மறைக்கப்படாதவன், சூரியன்கிட்ட இருந்து வாங்கின ஒளியால் தன்னோட இருள் நீங்கினவர், பேரொளி அப்படிங்கிற திருமகள் இருக்கிறதுனால களங்கமே இல்லாமல் தெரியக்கூடியவர், முயல் அடையாளம் வச்சிட்ருக்கக்கூடிய இந்த பகவான் சந்திரன் வானவெளியில் பிரகாசமாக இருக்கார். குகைக்கு வெளியே இருக்கிற பாறையை மேலே உட்கார்ந்துருக்கிற சிங்கம் மாதிரி, பெரிய போர்க்களத்தை அடைஞ்ச ஒரு அரச யானை மாதிரி, அரசாட்சியை அடைஞ்ச மன்னன் மாதிரி, ரொம்ப முழு நிலவாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் பிரகாசமாக இருக்கார். ஒளியோடு இருக்கக்கூடிய சந்திரனோட உதயத்தினால உலகத்தின் இருள் நீங்குச்சு. மாமிச பட்சிகளான இந்த ராட்சசர்கள் அதிகமாக நடமாட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அழகான பெண்களோட கோபதாபங்கள் அப்படிங்கிற அந்த சித்த தோஷமெல்லாம் போயிடுது. பிரதோஷ காலம் அப்படிங்கிறது ஒரு பகவத் ஸ்வரூபம் இருக்கும். அது ஒரு ஸ்வர்க்கத்துக்கு ஒப்பான ஒரு சுகத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. செவிக்கு இனிமையாக தந்தி வாத்தியங்களோட ஒளி கேட்டுச்சு. நல்ல நடத்தை இருக்கக்கூடிய பெண்கள் அவரவர் கணவருடைய இல்லத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. கொடூரமான செயல்பாடு இருக்கக்கூடிய இரவு சுற்றிகள் அவங்க உல்லாச விளையாட்டுகளில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. குடி போதையினால் மதிமயங்கி கிடக்கிறாங்க சில பேர். தேர், குதிரைகள், யானைகள் இதெல்லாம் நிறைஞ்சிருந்த வீரலக்ஷ்மியினால் நிறைஞ்சிருக்கக்கூடிய வீடுகளை பார்க்குறாரு மகா புத்திசாலியான ஆஞ்சநேயர். கேலி பேசிக்கிட்டு சில பேர் பருமனாக இருக்கக்கூடியவங்க கைகளெல்லாம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. குடிபோதையில் சிலர் பிதற்றிட்டுருக்குறாங்க. மதிமயங்கி அதட்டி மிரட்டிகிட்ருக்குறாங்க. அரக்கர்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிக்கிட்டு படுத்துருக்குறாங்க. சில பேர் உறுதியான விற்களில் நாணேற்றிக்கிட்டு டங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் விசித்திரமான வேஷங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தாங்க. சில பேர் அழகான முகம் இருக்கிறவங்களாக இருந்தாங்க. சிரிச்சிட்ருக்கிறவங்களாகவும் கோபதாபங்கள் இருக்கிறவங்களாகவும் இருந்தாங்க. சிலர் பெருமூச்சு விடுறவங்களாக இருந்தாங்க. வானர வீரர் அந்த பட்டணத்தை ஒரு கர்ஜிக்கிற பெரிய யானைகள், பூஜிக்கப்படுற சான்றோர்களால், பெருமூச்சு விடுற வீரர்களால், சர்ப்பங்கள் நிறைஞ்ச மடு மாதிரி தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் பார்க்குறாரு வானர வீரர்.
ரொம்ப புத்தி இருக்கிறவங்க, பிரியமாக பேசுகிறவங்க, ஆஸ்திக புத்தி இருக்கிறவங்க, உலகத்தில் ரொம்ப சிறப்பாக எல்லாராலையும் பிரபலமாக தெரியப்பட்டவங்க, பலவித உருவங்கள் ஆச்சாரங்கள் இருக்கிறவங்க, அழகான பெயருடையவங்க, இப்படிப்பட்ட ராட்சசர்களெல்லாம் அந்த நகரத்தில் பார்க்குறாரு வானரர். விபீஷணன் மாதிரி நல்ல அழகு உள்ளவங்க, பலவிதமான குணம் இருக்கிறவங்க, தன் குணத்துக்கு ஏற்ற மாதிரியே செயல்படுறவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டார். சிலர் ரொம்ப ஒளி வீசிட்டு அழகாக இருக்கிறதையும், அப்புறம் சிலர் கொஞ்சம் குரூரமான உருவமாக இருக்கிறவங்களையும் பார்க்குறாரு வாயுபுத்திரன். சான்றோர்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குணமுடைய பெண்களையும், நல்ல சுத்தமான எண்ணங்கள் இருக்கிறவங்களையும், தன் கணவன் கிட்ட பிரியமாக இருக்கிறவங்க, ஓட்டுதலாக இருக்கிறவங்களையும் பார்க்குறாரு. நட்சத்திரங்கள் மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கிறவங்களையும் அங்கே பார்க்குறாரு. மாளிகை மேல்தளத்தில் சில பெண்கள் தூங்குறதையும் பார்க்குறாரு. அறநெறியில் இருக்கக்கூடிய பெண்களையும் அங்கே பார்க்குறாரு. உருக்கி விட்ட தங்கம் மாதிரி இருந்தாங்க. பார்த்துட்டே இருக்காரு ஒவ்வொரு இடமா. சந்திரன் பிரகாசிக்கிற முக வரிசைகள், வளைந்த இமைகளோடு இருக்கக்கூடிய அழகான கண் வரிசைகள், அணிகலன்கள் வரிசை, அழகான மின்னல் மாலை, இந்த மாதிரி அணிஞ்சிருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பார்க்குறாரு வானரோத்தமர். நிகரே இல்லாத ஒரு அழகி, அறநெறி தவறாத குலத்தில் தோன்றினவங்க, நல்ல இடத்துல வளர்ந்த பூச்செடி மாதிரி இருக்கிறவங்க, மெலிஞ்ச சரீரம் இருக்கிறவங்க, தான் விருப்பப்படி ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்த அந்த அழகியான சீதையை மட்டும் பார்க்க முடியலை. ரொம்ப பழமையான சனாதன தர்மத்தில் நிலை பெற்றிருக்கிறவங்க, ராமனையே நினச்சிட்ருக்கிறவங்க, ராமனோட பிரிவு காரணமாக துக்கத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறவங்க, எப்பயும் மதிப்பு மிக்க கணவரோட மனசில் இடம் பிடிச்சிருக்கிறவங்க, உத்தமமான ஸ்திரீ ரத்னங்களில் ரொம்ப தலையாயவங்க, ராமரோட பிரிவால் கண்ணீரால் இருக்கிறவங்க, உயர்ந்த மாலைகளை அணிஞ்ச கழுத்து இருக்கிறவங்க, அழகான கண்ணிமைகள் இருக்கிறவங்க, இனிமையான குரல் இருக்கிறவங்க, காட்டில் நர்த்தனம் செஞ்சிட்ருக்கிற மயில் மாதிரி இருக்கிறவங்க, இயற்கையாகவே பூர்ணச்சந்திரன் மாதிரி அழகான முகம் இருக்கக்கூடியவங்க, ராமரை பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த துக்கத்தினால பிரகாசிக்காத சந்திரக்கலை மாதிரி இருக்கிறவங்க, இப்போது அழுக்கு படிஞ்ச தங்கச்சில மாதிரி புண்ணான இடத்துல ஒரு பானம் செலுத்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ இருக்கிறவங்க, வாயுவினால் சிதறடிக்கப்பட்ட சிறு மேகங்கள் மாதிரி இருக்கிறவங்க, பேசுகிறவங்களையே சிறந்தவங்களான சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய மனைவி சீதா தேவியை ரொம்ப நேரம் தேடியும் பார்க்காததுனால துக்கத்தால் மனசு கலங்கி மதி இழந்தவர் மாதிரி ஆயிட்டாரு ஹனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் 5வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.